ஃப்ரெண்ட்ஸ், நான் கார் ஓட்டுறதுல பிஸியாக இருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு போகிற வழியில் நான் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் நேச்சரையும் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் பீச்சே ஒரு ரவுண்ட் அடிச்சு நாங்கள் வந்துட்டுருக்கோம். அந்த சைட்லாம் நீ ரொம்ப காமிக்கணும். பேசும்போது எங்கள் மூஞ்சியை காமிங்க. அப்போல்லாம் என் மூஞ்சியை காமிக்க மாட்டேன். அவ்வளோ க்ளோஸ் வைக்காத. பீச்சே நான் வந்து ஒரு ரவுண்டு அந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டை அடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதும் போல் சும்மா அடிச்சிட்ருக்கேன். வேறு வழி இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு வழி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பீச்சில் இறங்கிடுவேன். இறங்கிட்டு நான் இன்னும் நிறையா நம்ம பேசுவோம். On your marks. Get set. Go. Ayappan for athletics. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. போயிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தவங்க vlog எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பேசும்போது தான் திருப்பி போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் கம்மி பட்ஜெட்டில் சென்னை சிட்டியே காமிக்கிறேன். இப்போ என் வீடு அங்கே தான். மம்மி தெரியலண்ணா ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். முடிச்சு பார்த்துட்டு வந்துட்டேன். பீச்சில் இருக்கேன். தேவரா படம் பார்க்கலாம். ஜானி நல்லா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தோலை கட்டுந்து அலையுது பொம்பளை சோக்கு இல்ல, அப்படி சொல்லாத. கடலே நான் ரெட் கலரா இருக்கு. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? ஓகே, நான் லைட் ஹவுஸ் பார்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக கீழே பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நின்றுட்டு இருக்கேன். கடல் அலை சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது தேவரா படம் ஞாபகம் தான் வருது. என்னென்ன ஞாபகமோ வருது. அதை மறந்துட்டு நம்ம என்டிஆர் பார்க்கணும். என்டிஆர் தான் எனக்கு ஞாபகம் வரும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த வேவ்ஸ் தெரியல, டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு பார்க்க. இன்னைக்கு தான் நான் உருப்படியாக ஸ்ட்ரெயிட் வியூவில் பார்த்தேன். பீச்லாம் ஒரே அளவில் இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குப்பா. அங்கே போகலாம். வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே எழுதிருண்டா. பசிக்கிற ஒரு காரணத்தினால சாப்பிடும்.
கேமராமேனுக்கும் அது தேவைப்படும். அவங்களுக்கு பசிக்கும் வேறு ரொம்ப. அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க கார் ஓட்டுறது. அப்போ பாதிக்கும்ல தான். வந்ததுக்கு எங்கள் வயிறுக்கு நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். இதில் ஷேர் வேறு என் கேமரா கூட்டு வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். பார்க் பண்ணியாச்சு காரை. ஸோ நல்லா பீச் ரோடு வழியாக போய் ஒரு ரவுண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு அப்படியே லைட் ஹவுஸ் பார்த்துட்டு கொஞ்சம் பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நேரம் இவ்வளோ வேலை பண்ணிட்டா கண்டிப்பாக பசிக்கும். ஸோ அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரிப் நல்லா போச்சு. ட்ரிப்புன்ற இந்த இது நல்லபடியாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு ஒன்று உட்காந்துருக்கோம். இனிமேல் இங்கே தான் உட்கார்ந்து ஆகணும். ஏன்னா கார்த்திகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மாலைலாம் போடணும். ஸோ இனிமேல் கோயிலாக தான் சுற்றி ஆகும். வெளியில் எவ்வளோ நாள் சுற்றுறோம், கோயிலாக சுற்றணும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இப்போவே. அதனால தான் என் ஃபங்க்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் 2 மாதம் விரதம் இருக்கணும். அது பாட்டுக்கு பெருசாக வளர்ந்துடும். ஸோ என் ஃபங்க்லாம் கட் பண்ணி புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கேன். நான் நிற்க தான் மாட்டேது. கோயிலுக்கெலாம் போயிட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல் ஒரு பக்தி மூடில் நம்ம போகணும். ஸோ அதுக்கு தான். ஸோ கோயிலுக்கெலாம் போயிட்டுலாம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நிறையா ரவுண்ட்ஸ் அடித்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அதோட நான்வெஜ்ஜையும் ஒரு 2 monthsக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் குக்கிங்லேருந்து எடுத்ததுனால சரியாக பேச முடியல. ஸோ வெளில வந்தாச்சு. ஸோ ஆமாம், ஸோ கார்த்திகை ஸ்டார்ட் ஆகிறதுனால என் வீட்டில் மாலை போடுவாங்க, நானும் போடுவேன். ஸோ வருஷம் அது ஃபாலோ பண்ணுறோன்னு. கோயிலுக்கு ரெகுலராக போகிறனா இல்லையோ, இந்த டைமில் மட்டும் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு டே இந்த 2 months தான். ஸோ அதனால் இனிமேல் ஃபுல் என்ஜாய்மெண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பக்தி மோடில் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். இதோட 2 மாதம் எது இல்லாமல் வேணால் இருப்பேன். இந்த நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு இது எனக்கு என் வீட்டில் எனக்காக தான் நான்வெஜ்ஜே வாங்குறது. ஸோ அது இல்லாமல் ஒரு 2 monthsனால கொஞ்சம் அது கஷ்டம்தான். அது இல்லாமல் எப்படி இருக்க போகிறது தெரில. ஸோ பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி ஃபுல்லா நடிப்பு. எப்பா பார்த்தாலும் அங்க பக்கம் இந்த பக்கம் நீ பார்க்கவே முடியல. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இந்த வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான்.
பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆட்டா எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே, இதோட மொத்தமாக முடியுது. இந்த வீடியோ மொத்தமாக முடியுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணணும். எந்த மாதிரி அப்லோட் பண்ணணும்னு இனிமேல் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு திங்க் பண்ணணும். ஏன்னா பெருசாக ரொம்பவும் வெளிலவும் சுற்ற முடியாது, ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் சாப்பிட முடியாது. ஸோ என்ன மாதிரி வீடியோ போடலாம், எப்படி வீடியோ போடலான்றத நான் யோசிக்கிறேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோ போடுவேன். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். நைட்டு இப்போ டைம் 9:50, கிட்டத்தட்ட 10. தூக்கம் வருது, நான் போயிட்டு தூங்குறேன். அப்போ தான் நாளைக்கு காலேஜ் போக கரெக்டாக இருக்கும். பை பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இது ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்?